நான் சட்டமன்ற உறுப்பினராகி ஓராண்டு காலம் நிறைவு பெறுகிறது. அதையொட்டி இந்த தொகுதியில் நான் பல நேரங்களில் ஆய்வு செய்தபோது மக்களுடைய கோரிக்கைகளை, அவர்கள் தந்திருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் பெறுகிற நேரத்தில் அவர்கள் மூலமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல கோரிக்கைகள், பல பிரச்சனைகள், அவைகளை எல்லாம் படிப்படியாக நான் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னால் முடிந்த வரையில் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அவர்களுக்கு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மீன்பாடி வண்டியும் அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகள், அதேபோல் பள்ளி மாணவர்கள் அவருடைய படிப்பை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு முடிந்த வரையில் ஊக்கத்தொகை போன்ற பல பணிகளை இன்றைக்கு இந்த கொளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் நிறைவேற்றியிருக்கிறேன். ஏற்கனவே இதற்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய 60 ஆண்டு கால சட்டமன்ற பணியை வைர விழாவாக கொண்டாட இருக்கிறோம். அது வருகிற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்தநாளை ஒட்டி 2 விழாக்களையும் இணைத்து மிகப்பெரிய விழாவாக அது நடைபெறவிருக்கிறது. வடமாநில பகுதிகளிலிருந்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அந்த விழாவை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொள்வாரா, கலந்து கொள்ள மாட்டாரா என்பது ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சை, ஒரு விவாதமாக தொடர்ந்து உங்களை போன்ற ஊடகங்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக அந்த விழாவிலே தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மருத்துவர்கள் அனுமதி தந்தால் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நேரில் வந்து நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி, திருச்சி சிவா, TKS இளங்கோவன், ஆலந்தூர் பாரதி போன்றவர்கள் நேரடியாக பல தலைவர்களை அணுகி என்னுடைய கடிதத்தை அவர்களிடத்தில் தந்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆக அவைகளெல்லாம் இன்றோ அல்லது நாளையோ உறுதி செய்யப்பட்டு அது முறைப்படி வெளியிடப்படும். அதிமுகவும் இணைந்து செயல்படுவதாக வந்து பல இடங்கள்ல வந்து நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த நிலையில இன்று OPS வந்து டெல்லியில் பிரதமரை சந்திக்க இருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? நான் அதை பற்றி எதுவும் கருதலை. ஒருவேளை இதுக்கு விடயம் உங்களுக்கு வேணும்னா திரும்பி OPS வந்து சென்னைக்கு வரும்போது அவரை போய் நீங்கள் சந்தித்து அவரிடத்துல கேளுங்க. வருமான வரித்துறை வந்து முறையாக சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் உண்மையாக நடைபெறும் என்று சொன்னால் அதை முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை திட்டமிட்டு அரசியல் நோக்கத்தோடு ஒரு கட்சியை உடைப்பதற்கு, உடைந்த கட்சியை சேர்ப்பதற்கு, அதற்கு அதை பயன்படுத்தினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரசிகர்களுக்கு வந்து போருக்கு தயாராகும்னு சொல்லிருக்காங்க, உங்களுக்கு சிறந்த நிர்வாகம் சொல்லிருக்காங்க. அதே சமயத்தில் போருக்கு தயாராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் அரசியலுக்கு வருவது எதிர்காலத்தில் சூசகமாக தெரிவிச்சிருக்காரு. அவரோட வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய மொழியில், அவருடைய பாஷையிலேயே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி.